ஒரு 5 லேயர் சொல்றேன். நம்ம எல்லாருமே வாழற லேயர் என்னங்கற நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லேயரோடயே செத்து போயிடும். 5 லேயர்ஸ் யாரும் போறதே இல்ல. Try to go till that 5 layers. Life is one time opportunity. நான் பல தடவை கோடி தடவை சொல்லி இருக்கிறேன் இந்த விஷயத்தை. நம்ம எல்லாருமே இப்போ ஓங்கி சிரித்து கைத்தட்ட அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல போறேன். நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. போன்ல இருந்தவங்க கொரோனால இல்லைங்க நிறைய பேரு. இன்னைக்கு வேற செய்தி வந்துட்டு இருக்கு, இவருக்கு தொற்று அவருக்கு தொற்றுன்னு. நமக்கு எந்த தொற்றும் இல்லை, நம்ம இன்னும் உயிரோட இருக்கிறோம். செலிப்ரேட்டர்ஸ்னா இல்லையா? லைஃப் இட்செல்ஃப் இஸ் சஃபிஷியன்ட் டு செலிப்ரேட். உயிரோட இருக்கிறோம்ல, புரியுது இல்ல பேசுறது, உடம்பு வலிக்காம உட்கார்ந்துருக்கோம்ல, we win. உயிரோடு இருப்பது, புரிந்து கொண்டு இருப்பது, ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியோடு உள்வாங்குவது. நான் இது சொல்ற ஒரு 5 லேயர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லேயர் ஒன்னு இருக்குது, துட்டு, காசு சம்பாதிக்கிறது. இந்த பசங்களை எதுக்கு படிக்க சொல்றீங்க? அதுக்கு தானே. அப்புறம் சரி சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், செத்துடலாமா? அப்புறம் அப்படி அனுபவிச்சுட்டாலும் அனுபவிக்கணுமா? அவருக்கு போங்க சார், எங்க அப்பா மாதிரியே தான் சொல்றீங்க நீங்களும். என்ன அனுபவி ஆனது? நீங்க வயசான பாட்டிக்கு வெத்தலை வாங்கி கொடுங்களேன். ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை வாங்கி வச்சுக்கிட்டு பழைய வெத்தலையை சாப்பிட பார்த்துறியா? வாழவே இல்லை. நான் சொல்றேனே, வாழவே இல்லை. உயிரோட இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து அப்புறமா செத்து போங்கிறேன். இவ்வளவுதான் சொல்றேன். வாழ்ந்து செத்து எப்படி வாழறதுன்னு இதோ இப்போ சொல்லி தந்துடுறேன். சரியா? எங்க அப்பா சொல்வார், மீசாப்பேட்டில் பிறப்பான். எங்க அப்பா ஊரது. மீசாப்பேட்டில் பிறப்பான், ராயப்பேட்டையில் கல்யாணம் பண்ணுவான், தேனாம்பேட்டையில் வேலைக்கு போவான். மேக்சிமம் அவனுடைய அவுட்டோரே குரோம்பேட்டை தான். அப்புறமா செத்துருவான், கண்ணாம்பேட்டைக்கு வந்துடுவான். ஒரு 6-7 கிலோமீட்டர் டயாமீட்டர்ஸ்லயே அவன் வாழ்க்கைய முடிச்சுக்கிறான். நான் என்ன சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல, காலையில இருந்து சாயந்தரம் போய் சம்பாதிச்சுட்டு வர்றது, இதுலயே நிறைய பேர் செத்து போயிடும். எலிகளாகவும் எறும்புகளாகவும் செத்து போகிறோம். செகண்ட் லேயர்னு ஒன்று சொல்லித்தரேன். புதுசா இருக்கிற மாதிரி நான் சொல்றது, ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரி இருக்கிற ரொம்ப பழைய விஷயம். ஃபேமிலியோட கனெக்டடா இருங்க. கான்டாக்ட்ல இருக்கிறீங்க, கனெக்டடா இருக்கிறீங்களா? Just do have connection with your family. அது மட்டும் கொஞ்சம் பாண்ட். வைஃப் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே சுவிட்ச் ஆஃப் போயிடும். அவ்வளோதான். எங்க இருக்கிறீங்க சொல்ல முடியாத இடத்துல இருக்கிற சொல்லு. Have connection with your kids. Have connection with your spouse. Have connection with your mother and father. Have connection with your siblings. Just கொஞ்சமாவது அவர்களோட கனெக்டடா இருங்க. சில பேர் இருக்கிறாங்க, நான் என்னத்த சொல்றது, அண்ணனோட பேசாம இருக்கிறவங்களா இருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்பா அம்மாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சி கிடைக்கும், அண்ணன் கிடைக்காது, அக்கா கிடைக்காது, முடிஞ்சது அவ்வளவுதான். நாம பிறந்துட்டோம். இங்க அண்ணனுங்களா இருக்கிறவங்க எல்லாம் பாவம். யாராவது அண்ணனுங்களோட பிறந்திருக்கிறீங்களா? எனக்கு ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எனக்கு எல்லாம் ஒன்னொன்னு. ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி. சத்தியம். அண்ணன் யாரு தெரியுமா? அது சின்ன அப்பாங்க. எங்க அப்பா இப்ப உயிரோட இல்லைங்க. எங்க அப்பாவை பார்க்கணும்னா நான் என் அண்ணனை பார்த்துருவேன். எங்க அண்ணன் எங்க அப்பா மாதிரியே இருப்பான், அப்படியே இருப்பான். சிலது இருக்குது. நீங்க இன்னைக்கு போங்களேன், இந்த சகோதரி சொல்றேன், போங்களேன். அண்ணன் யாரு? நான் தான் பேசுறேன், சொல்லு. இப்படிதான் வரும். என்ன பார்க்கணும் போல. எதுக்கு? செஞ்சதெல்லாம் பத்தாதா? மனசு சரியில்லைண்ண, கஷ்டமா இருக்குண்ண, ஒரு தடவை வெளியில எங்கேயாவது மீட் பண்ணலாமாண்ண, ப்ளீஸ்ண்ண. ஃபோன் பண்ணி வச்சிருங்க. அன்னைக்கே நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் காத்துருங்க. ஃபோன் வரலன்னா நான் காதை அறுத்துக்கிறேன். வந்துருங்க, ஃபோன் வரும். போங்க, போய் பாருங்க, மீட் பண்ணுங்க. பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் போல் நம் குடும்பங்களுக்கு பத்தியமாகி போனவர்கள் அக்காவும் அண்ணனும் என்பதனை
நினைவுபடுத்தி கொண்டு just do have connection with them. இப்போ என்ன தெரியுமா, எல்லாருக்கும் ஒத்த புள்ள, அதுக்கு இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அதுக்கு புள்ள பிறக்கும், அத்தை கிடையாது, மாமா கிடையாது, பெரியப்பா கிடையாது, பெரியமா கிடையாது, சித்தி கிடையாது, எவனும் கிடையாது. கிழவன் கிளவி உட்காந்துக்கிட்டு ஸ்கைப்ல பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இருக்கிறத அனுபவிக்கலாம்ல. எல்லா கோபங்களையும் எடுத்து வைத்து காலம் உருண்டோடி கொண்டு ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் ஃபேமிலி. செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சுங்க, அம்மா அப்பா சண்டை போட்டுக்க கூடாதுங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கும் ப்ளீஸ். அந்த பொண்ணை பேச்சையே கேட்க விடாம அவர் நோண்டிக்கிட்டே இருக்கிறார். உனக்கு தான் சொல்றாங்க, உனக்கு தான். அவருக்கு தெரியாதா? சொல்றது கூட உள்ள வாங்க முடியாதபடிக்கு வெறுப்பேத்தி விட்டுறது. நான் சொன்னல, பக்கத்துல உட்காந்துருக்கிற வாழ்க்கை சீரழிப்பாங்க. ஒரு விஷயத்த நோண்டிக்கிட்டே இருக்க கூடாதுங்க, விட்டுறணும். நான் ஒரு விஷயம் சொல்லவா, செடி இருக்கு இல்லைங்க, நீங்க உரம் தானே போடுறீங்க, உரம் நாத்தமா தானே இருக்கு. ஆனா உள்ள போய் அது என்னங்க ரசாயன வேலை பண்ணுது, அதுல வரக்கூடிய மலர்ல அவ்வளவு வாசனை. உறவு என்பது அப்படித்தான், கசப்பாகத்தான் இருக்கும், சில சில சங்கடங்கள் இருக்கும். ஆனால் அதிலிருந்து வெடித்து கிளம்பி வரக்கூடிய அந்த பலன் இருக்குல்ல, அதற்கு எப்பொழுதும் வாசனை உண்டு என்பதனை நம்பிக்கொண்டு குடும்பத்தோடு ஐக்கியமாக இருங்கள். குடும்பம் நம் பலம். ரெண்டாவது லேயர். மூணாவது லேயர் சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் ஈஸ்தட்டிக் சென்ஸோட இருங்களேன். ஆபாசத்துக்கு தான் சிரிப்பீர்களா? கவர்ச்சிக்கு தான் சிரிப்பீர்களா? அழகுக்கு சிரிக்க மாட்டீர்களா? கவிதை கேட்க மாட்டீர்களா? ஒரு அழகான பாட்டு கேட்க மாட்டீர்களா? வெறும் ஓசையின் பெருக்கமா இசை? வெறும் அலங்கார வார்த்தைகளா கவிதை? அமைதியாக மழை பெய்து ஓய்ந்தவுடன் அந்த மழையில் நனைந்த ஒரு செடியை பார்த்து உன் ஆன்மா மலரவில்லை என்றால் நீ மனிதனாக பிறந்தே பலன் இல்லை என்கிறான் ரூமி. நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன வைஃபை தான் பாராட்டுங்களேன். அவர் இப்படி பாக்குறாரு, பாராட்டிட்டு அப்புறம் யார் அனுபவிக்கிறது? இருக்கிற எல்லா சர்வீஸும் இன்னும் போகுமே. அவன் இங்க வச்சிருக்கணுமா, அங்க வச்சாதான். கொஞ்சம் ரசனை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். நல்லா இருந்தா சொல்ல மாட்டோமா? சொல்லித்தான் பாருங்களேன். நல்லா இல்லாததும் நல்லா ஆயிடும். அவள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக இயங்குகிறாள். அவர் சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் பெண்களே, புருஷன் எது வாங்கிட்டு வந்தாலும் கம்முன்னு ஓகே சொல்லி